ரிஷபராசிக்கு உண்மையிலேயே டைம் நல்லா இருக்கு. ஏன்னா, அவங்க சொன்ன மாரி சனி லாபத்தில வந்தாரு. இதில என்னன்னா, நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஜென்ரலி இப்போ கிருத்திகா, ரோகிணி, மிருகசீரிஷம் ரிஷபத்தில வரும். இதில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தசா காலங்கள்னு இருக்கும். இதில ராகு தசா நடக்கிறவளுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா, ராகு லாபத்தில வர்றதுனால, ராகு தசா வந்து ராகு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். ஸோ திருமண யோகங்கள் இதுவரைக்கும் தடையா இருந்தது எல்லாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்டு இப்போ இந்த கேது வந்து 4ஆம் இடத்துக்கு வரும்பொழுது, அது அம்மா ஹெல்த்து சொன்னோம் இல்லையா? சில பேருக்கு வீட்லயே அம்மா, அப்பாவோட சண்டை, போறோம் கொண்டு போய் இவங்கள வந்து ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுறலாம். இதெல்லாம் கூட வரலாம். ஸோ ஹெல்த்து அப்படிங்கிறத விட வாக்குவாதங்களும், பெற்றோர்களிடத்தில் சண்டைகளும் வருவதற்கான காலம் நிறையா இருக்குது. அதுவும் இப்போல்லாம் கல்யாணம் ஆனவுடனே ஃபஸ்ட்டு அதான். ஒன்று இவங்க தனி குடித்தனம் போயிடுவாங்க, இல்லைன்னா அப்பா அம்மாவை ஓல்டேஜ் ஹோம் விட்டுருவாங்க. அந்த மாதிரியான இது இருக்குது. பெண்களுக்கு வந்து இந்த வருட பிறப்பு, இந்த ராகு கேத்து பயிற்சியெல்லாம் உங்களுக்கு மே மாதம் வருது. ஸோ இந்த மே மாதத்துக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, மீனத்தில் கிரக சேர்க்கைகள் இருக்கிறது இவங்களுக்கு லாபத்தில் இருக்குது. அப்படின்னாலுமே இவங்களுடைய தனிப்பட்ட, ஏன்னா குரு வந்து ஜென்மத்தில் இருக்கார் இல்லையா? இவங்களுடைய தனிப்பட்ட ஹெல்த் வந்து பார்த்துக்க வேண்டிய ஒன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு. 60 ப்ளஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க.